என்னோட நேட்டிவ் வந்து இங்கே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சாயர்புரம் தான் என்னோட நேட்டிவ். நான் 2022 வந்து என்னோட இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் ஆனேன். சென்னையில் ஒரு ஐடி கம்பெனி டாடா எலக்ஸி அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1.5 years ஒர்க் பண்ணேன். ஸோ ஐடியில் ஹனிமூன் பீரியடுன்ட்டு உண்டு, நல்லா ஜாலியாக இருக்கும். 1.5 years முடிஞ்சிருச்சு. பேக் டு ரியாலிட்டி. எனக்கு ஐடி செட் ஆகலை. என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷன். ஸோ பேங்கிங் சூஸ் பண்ணேன். என்னோடய கசின் இங்கே தான் படித்தாங்க, அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சூஸ் பண்ணேன். நான் இங்கே வரும்போது 2024 Jan எல்லா எக்ஸாம்ஸுமே முடிஞ்சிருச்சு. எஸ்பிஐ கிளர்க் மட்டும்தான் இருந்துச்சு. நான் டைரெக்டாக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சே தான் ஜாயின் பண்ணேன். 1 month படித்தேன். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸில் வந்து எனக்கு 1.5 எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. சரி, ஓகே, அடுத்த எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு ஒரு 6 months நம்ம கையில் இருக்குது, நம்ம நல்லா படிப்போம் அப்படின்ட்டு அந்த 6 months நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணேன். மீன் டைம் சூப்பர் பேட்சுக்கும் நான் செலக்ட் ஆனேன். ஸோ சூப்பர் பேட்சுக்கு செலக்ட் ஆனது தான் நான் சொல்லுவேன் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்ட்டு. சூப்பர் பேட்சில் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கும், கரெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். சார் ராஜா சார் அடிக்கடி மண்டே ஆனால் சார் வந்து ரிவ்யூ செக்ஷனுக்கு வருவாங்க. நம்ம மார்க்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸில் படியில் ஏறும்போதே பேசாமல் அப்படியே பின்னாடி போயிடுவோமா அப்படின்ட்டு தான் இருக்கும். பட் ஆனால் சாரோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். ஒரு மென்டர், ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது, எந்தெந்த செக்ஷனில் நம்ம வீக்காக இருக்கிறோம், இன்னும் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சூப்பர் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ராஜா சாருக்கு. அப்புறம் அப்படி அந்த 6 months நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணேன். எந்தெந்த வீக்கர் செக்ஷன்லாம் இருக்குதோ அதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் செம்ம கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் சென்டருக்கு போனேன். பட் என்னோடய ஷிஃப்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஷிஃப்ட்டு. செம்ம ஹார்ட் பிரேக்கு. கிளியர் பண்ணுவேனா இல்லையா அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு கிளியர் ஆச்சு. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் என்னோடய ஃபஸ்ட்டு மெயின்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணேன். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் எனக்கு கட் ஆஃபோட 23 marks எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. இன்டர்வியூவுமே நல்லா பண்ணேன். ஸோ ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தேன் ஆர்ஆர்பி பிஓ கிடச்சிரும் Jan 1st. நான் ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தான், இங்கே நேட்டிவ் தானாலும் நான் ஹாஸ்டல்லேருந்து தான் படித்தேன். Jan 1st வெக்கேட் பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம், இதுதான் என்னோட மைண்டில் இருந்துச்சு. பட் Jan 1st பெரிய ஹார்ட் பிரேக். ஆர்ஆர்பி பிஓவும் கிளியர் ஆகலை, ஆர்ஆர்பி கிளர்க்கும் கிளியர் ஆகலை, ரெண்டுமே மார்ஜினில் எனக்கு போயிடுச்சு. சரி, ஓகே, ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் இனிமேல் நம்ம கையில் இல்லை. நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு 1 monthல, அது கிளியர் ஆச்சு. ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் April 1st. அந்த ரிசல்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் ஸ்மால் மார்ஜினில் கிளியர் ஆகலை. மீன் டைம் எனக்கு வீட்டில் அலைன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் அப்படியே எக்ஸாம்ஸ்லாம் போயிடுச்சு. ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் நான் ரீஸ்டார்ட் பண்ணேன், ஸ்க்ராட்ச்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தேன். October 1st எனக்கு மேரேஜ். லாஸ்ட் இயர் October 1st என்னோட மேரேஜ். October 12 எனக்கு ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ். 10 days தான் கேப்பு. போய் எழுதிட்டு வந்தேன். சூப்பர்பாக பண்ணேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணேன், சூப்பர் கான்ஃபிடென்ட். அண்ட் Jan 15 ரிசல்ட் வந்துச்சு. வித் காட்ஸ் கிரேஸ் கனரா பேங்க் கிடச்சிச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நான் கொடுத்துருந்த பேங்க். இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு காட்ஸ் கிரேஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் இல்லை. அப்புறம் என்னோட அப்பா அம்மா அம்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா என் கூட சேர்ந்து அவங்களும் பேங்கிங் படித்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு 11-11:30 தூங்கிடுவேன். அவங்ககிட்ட வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தா 1 o'clock 2 o'clock வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவில் ஸ்கோர் செய்வது எப்படி, ரீசனிங்கில் ஸ்கோர் செய்வது எப்படி, நல்லா தூங்குங்கம்மா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என் கூடவே சேர்ந்து அவங்களும் பேங்கிங் படித்தாங்க தான். நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே ரீசனிங் எவ்வளோ போட்டேன், குவான்ஸ் எவ்வளோ போட்டேன், ஓ இவ்வளோவா, அவங்களே அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னோட பிரதர் அண்ட் என்னோட அப்பா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னை திருநெல்வேலியில் போய் விட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு
திருப்பி என்னை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்டலில் வந்து விடுவாங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பிள்ளை, என்னோட ஸ்ட்ரென்த், அப்புறம் என்னோட லக்கி சாம்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கும் அந்த இடத்துல நான் வந்து தேங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்னோட அத்தை மாமா, அவங்க என்னை ஒரு பொண்ணு மாதிரியே தான் பார்த்துக்கிட்டாங்க. எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. நல்லா படிமா, நீ கிளியர் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இயர் இன்டர்வியூ December 23. எங்கள் அப்பா அம்மா டீச்சர்ஸ், அவங்களால வர முடியாது, லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ எங்கள் மாமா தான் எனக்கு இன்டர்வியூ கூட்டிகிட்டு போனாங்க, சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் நான் அந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது ரெண்டே விஷயம்தான். கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒரு நாள் உங்களால் ஒரு 75% தான் உங்களால் எஃபர்ட் போட முடியுதுன்னா வீக்லி 6 days 75% போடுங்க. ஒரு நாள் 75%, இன்னொரு நாள் 0%னா இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்புறம் வந்து செல்ஃப் டவுட் நிறைய இடத்துல வரும். மார்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, டாப் மார்க்கிங் நம்ம மார்க்கிங் பார்க்கும்போது நிறைய இப்போ சம் ஃபீல்டை விட்டு போயிடலாமா, தப்பான சூஸ் பண்ணிட்டோமா, இந்த டவுட்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அதை மட்டும் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணிடுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் இருந்து பேசுவீங்க, நான் அங்கேருந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. எனக்கு நேட்டிவ் வந்து சாயர்புரம், ஆனால் நான் இருக்கிறது விருதுநகர். விருதுநகரில் இருந்து இங்கே வரும்போது ட்ரெயினில் நிறைய பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு ட்ரெயினில் ஏறுவாங்க. காலையில் 8 ட்ரெயினில் எல்லோரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு நினச்சேன்னா சுரேஷ் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த ஊரில் தான் இருக்கோம், ஆனால் அவ்வளோ இதாக தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது எப்பொழுதுமே உள்ளங்கைக்குள்ளே இருக்கிறது தெரியாது. எல்லாம் அங்கங்கே ஓடுவோம் வைப்போம். அதுக்கு பிறகு பாப்பா இன்ஜினியரிங் முடித்து இங்கே கொண்டு சேர்க்கும்போது ஏதோ எல்கேஜியில் கொண்டு பிள்ளையை சேர்க்குற மாதிரி தான் கொண்டு சேர்த்தேன். யாருன்னு எனக்கு முகம் தெரில. ஒரு சாரு, இங்கே நம்ம ஹாஸ்டல்லே இருக்குது, நீங்கள் பாப்பாவை இங்கேயே சேருங்கன்னாங்க. பாப்பாவை கொண்டு சேர்த்தேன். இன்ஜினியரிங்கிலேருந்து படிச்சுட்டு இங்கே வந்து சேர்க்கும்போது அங்கே ரொம்ப ஹைஜீனிக்காக சாப்பிட்டுட்டு இங்கே எப்படி இருக்குமோ என்னமோ ஏதோன்ட்டு விட்டேன். ஆனால் பாப்பா ஒவ்வொரு தடவை சொல்லுவாள், நம்ம வீட்டு சாப்பாடை விட இங்கே நல்லா இருக்குது, உண்மையிலே எஸ்பெஷலி மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாள். உண்மையிலே சாப்பாடு போட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி ராஜா சேர சொல்லுவாள், எனக்கு முகம் தெரில, இன்றைக்கி தான் குடுகுடுன்னு ஓடும்போது இதாக தான் ராஜாவாக இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலே ராஜாதி ராஜா தான். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்தணும். நம்ம மாப்பிள்ளை, இவங்களுடைய அப்பா வந்து ஒரு சர்ச்சு ஃபாதராக இருக்காங்க. அவங்க நம்ம பாப்பாவுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, பாப்பாவை டாடா எலக்ஸிங்கிற ஒரு ஐடியில் சேர்த்துருக்கீங்க, அதை ரிசைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பேங்க்கில் படிக்க வைங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவா. முதல்ல தீர்க்க தரிசனம் மாதிரி சொன்னது அவங்க தான். எங்களுக்கு கூட ஒரு சின்ன டவுட்டு இருந்தாலும் சேர்த்தோம். உண்மையிலே அச்சீவ் பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு மொமெண்ட்டு. சமீபத்தில் தான் மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி இன்னும் டோட்டலாக அவளுடைய லைஃப் ஸ்டைல் வேறையோ அப்படின்ட்டு யோசித்தோம். இருந்தாலும் ஒரு அழகான ஃபேமிலி அட் அ டைமில் 2 அச்சீவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு செட்டப்லேயும் அமைஞ்சிருக்கா, ஒரு பிஓவாகவும் ப்ரொமோஷன் ஆகிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய ப்ரேயரும் தான் இதுக்கு காரணம். தேங்க்யூ எவ்ரிபடி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.